அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தொழுகும் பொழுது உங்களுக்கு உலக சிந்தனைகள் வருது. அதே மாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் தொழுது முடிக்கிறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலை. மற்ற சிந்தனைகளில் நீங்கள் மூழ்கி இருக்கிறதுனால உங்களுடைய தொழுகையே முடிந்துருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளட்டும். நம்ம சுய நினைவின்றி நம்ம தொழுகக்கூடிய தொழுகை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா நிச்சயமாக ஒரு ஜுரத்தில் இருக்கிறவன் அவனுடைய நாவில் தானாக எதையோ உளருவோம். அதற்கு சமமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு சிந்தனையில் நம்ம மனனம் பண்ணி வச்சுருக்க அந்த சூறாக்களை நம்ம சரளமாக ஓதுறது. அதுதான் தொழுகையான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. சஹாபாக்கள்லாம் தொழுக ஆரம்பித்தா ஒரு குச்சி நட்டு வைக்கப்பட்டால் எப்படி நிற்குமோ அந்த நிலையில் நின்று தொழுகுவாங்களாம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அந்த மாதிரி நிற்கணும். அவங்க அப்படி நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம படைத்த ரஹ்மான் முன்னாடி நிற்கிறோம், அதனால நம்ம உள் அச்சத்துடன் இருக்கணும்னு நின்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் தொழுகும் பொழுது என்னை படைத்தவனுடைய முன்னாடி நம்ம நிற்கிறோம். ஏன் அல்லாஹ்கிட்ட பேச எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது மாதிரி இன்னும் எனக்கு அல்லாஹால தவணை கொடுத்துருக்கான். என்னுடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கையாகட்டும், இன்னும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்காகட்டும் அல்லாஹாலா எனக்கு நேரத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பாவம் செஞ்சுருந்து பாவியாக உங்களை உணர்ந்தால் நிச்சயமாக அந்த தொழுகையில் நீங்கள் அழுது கண்ணீர் விட்டு அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லது உங்களுக்கு ஏதாவது நீண்ட நாள் தேவை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த தேவைகளை மனசில் நினச்சிக்கிட்டு அல்லாஹ் உன்னை என்று இதை யாருடா அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க நீங்கள் அந்த தேவையை அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு தொழுகையில் மறுமையுடைய ஞாபகம் மட்டும்தான் வரக்கூடியதாக இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் தொழுகையில் அந்த ஆயத்துக்களை உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா என்னென்ன சொல்லியிருக்கான் இந்த ஆயத்துக்களில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே நிச்சயமாக உங்களை அறியாமையே உங்கள் கண்களில் தண்ணீர் வந்துடும். இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம தொழுகுவோம். அந்த தொழுகை தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதை விட்டுட்டு நம்ம மனனம் செஞ்சது நம்ம வாயில் சரளமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா நம்ம உடலும் சரி மனதும் சரி அதுக்கு பழக்கப்படுறோம். அதனால் நம்ம அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டு நம்ம வெளி உலக சிந்தனைக்கு போயிட்டாலுமே நம்ம உடலானது என்ன பண்ணும், அந்தந்த வேலைகளை நாவானது அந்த ஆயத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உடலானது ருக்கு செய்யும், சஜிதா செய்யும். ஆனால் மனது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை சுற்றியும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நபர்களை சுற்றியும் இருக்கும். இப்படிப்பட்ட தொழுகை வீணானது. உங்களுடைய மனது எங்கே இருக்கணும் அப்படின்னா அல்லாஹுடைய முன்னிலையில் உங்கள் மனது இருக்கணும். இன்ஷால்லாம் நம்ம தொழுகை நின்ன அந்த நொடியிலிருந்து மறுமையை மட்டும் நம்ம சிந்தனை பண்ணக்கூடியவங்களாக இருப்போம். அந்த மறுமையில் நம்மளுடைய நிலைமை என்ன நினைக்கக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹுடைய முன்னாடி நம்ம நிற்கிறோன்ற விஷயத்த ஆழ்ந்து யோசிக்கக்கூடியவங்களாக இருப்போம். தொழுகையில் மற்ற ஆழ்ந்த சிந்தனைகள் வேணாம். நிச்சயமாக அல்லாஹு பற்றி அதிகமாக நம்ம யோசிக்கக்கூடியவங்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் தொழுகையை முழு மனதுடன் அதுவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இன்னும் வெளி உலக சிந்தனை மனதில் வருவதை விட்டும் இன்னும் சைத்தானின் ஊசலாட்டங்களை விட்டும் வல்ல ரஹ்மான் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.